ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பனானா கேக் பார்க்கலாம். 2 பனானா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்மாஷ் பண்ணுறேன். ஸ்மாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதில் வந்து நம்ம வந்து இந்த உருக்கி வச்ச பட்டர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் சர்க்கரை ரெண்டுமே அரை கப்பு. அதுக்கப்புறம் இந்த 2 முட்டை இதில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பாருங்கள். இப்போ இதில் வந்து 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, 1/4 ஸ்பூன் உப்பு. இந்த 3த்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு வந்து வெனிலா எசன்ஸு. இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸப் பண்ணியிருக்கேன் பேட்டரை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம பால் ஊற்றிக்கணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நான் ஆல்ரெடி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைதா மாவும் கோட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து நான் இதை வந்து மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து இதில் மாற்றிட்டேன். ப்ளஸ் டெக்கரேஷனுக்கு வந்து கொஞ்சம் மேலே வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டிருக்கேன். சோதனை மேலே சோதனை ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன்லேயும் வந்து டியூப்லைட் ஃபியூஸ் போயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடாய் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 to 10 மினிட்ஸு. இப்போ இதில் வந்து இதை வச்சுட்டு 45 மினிட்ஸ் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் இல்லைன்றதுனால நான் மேலே டார்ச் அடித்து தான் இதை நான் இது பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2வது டியூப்லைட்டும் இங்கே ஃபியூஸ் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே இப்போ நான் உள்ளே வைக்கிறேன் பாருங்கள். இப்போ உள்ளே வச்சாச்சு. கரெக்டாக 45 மினிட்ஸ் கழித்து இது நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.